Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இந்த வருஷமும் தம்பி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் மாலை போட்டிருக்காங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா அரை மண்டலம் பூஜை பண்ணி விரதம் இருந்து கோவிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அங்கே போக முடியல, ஏன்னா நான் கார்த்திகைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் இங்கேருந்தே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு பொதுவாக கோவிலுக்கு போகிறவங்களுக்கு வழி செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வீடியோ கால்லேயே கோவில் கிளம்புறத பார்த்துட்ருந்தோம். அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் தான் வீடியோ கால் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போவுமே கூடயே இருப்போம். இந்த டைம் கூட இருக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா நாளைக்கு விடிஞ்சால் கார்த்திகை 1. ஸோ இங்கேயும் நான் விளக்கு வைக்கணும், சிவனுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுனால என்னால் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கோவிலில் இப்போ பூஜை பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் கருப்புசாமி கல் வச்சு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க எங்கள் ரிலேட்டிவ் தான், பெரியப்பா பசங்க. அவங்களும் தம்பி கூடவே கோவிலுக்கு போகிறதுனால அவங்களும் அந்த பூஜையை பண்ணிகிட்ருக்குறாங்க. மீன்வயல் பார்த்திங்கன்னா நல்ல மழை, நல்ல வேளை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் மழை இல்லாமல் இருந்தது. அதனால் அவங்க பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. வீடியோ கால் பேசும்போது சர்வேஷாவும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஸோ பேசிவிட்டு அப்படியே அவங்களும் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஃபேமிலி என்னென்னா அவங்களுக்கு தேவையோ திங்ஸு, ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். அவங்க கோவிலில் ஐயப்பனுக்கு பஜனையெல்லாம் பண்ணிவிட்டு படி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 by 1 எல்லோரையும் அனுப்பிட்டு ஃபைனலாக தம்பி போயிருந்தான். குருசாமி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறனால எல்லாருமே வழி நடத்திட்டு ஃபைனலாக தான் அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக சரவணை தேங்காய் உடச்சதுக்கப்புறமா பஸ்ஸை ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 பஸ் கிளம்ப போகுது. ஸோ இந்த பஸ்லலாம் தான் எல்லாம் கிளம்பிகிட்ருக்காங்க. இது பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னோடய காலேஜ் டைமில் நாங்கள்லாம் ஐவி போனோம், அந்த ஃபீல் எக்ஸாக்டாக எனக்கு இருந்தது. அதே மாதிரியே இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு திருப்பிலாம் அமையாது. அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். இது பார்க்கும்போது எனக்கும் அதை தான் தோணுச்சு. ஸோ எல்லாருமே ஒரு வழியாக கோவிலுக்கு விடியற் காலையிலே போய் ரீச் ஆகிட்டு அங்கே பம்பன் இதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இருமுடி பை எடுத்துகிட்டு கோவிலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ வழியிலே பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டே போனதுனால சீக்கிரமே தரிசனம் பண்ணுறதுக்காக முன்னாடியே க்யூவில் போய் நின்றுட்டாங்க. ஸோ இதெல்லாமே என்னோடய தம்பி எனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெய் தேங்காய், இது நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா, அந்த நெய்யை எடுத்து எல்லாரோட நெய்யும் ஒன்றா போட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க. அதுலேருந்து திருப்பி எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ பேக்கெட்லேயோ போட்டு கொடுத்துருவாங்க ரிட்டனு. மெயினாக பிரசாதம்னு பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில்லேருந்து கொண்டு வர நெய் தான். அதை வச்சு தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துலேயே கொடுப்பாங்க.
ஸோ ஐயப்பன் கோவில் தரிசனம் முடிஞ்சதும் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு மாதிரி போவாங்க இல்லையா, அதில் வந்து சோட்டானிக்கரை டெம்பிள், குற்றாலம், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், பழமுதிர்ச்சோலை, அப்புறம் திருப்பரங்குன்றம், இந்த மாதிரியான சில பிளேசஸ்க்கெலாம் வந்து போயிருக்காங்க. எல்லா பிளேசஸ்க்கும் போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. 3 days ட்ரிப்பு மாதிரி இருந்தது இது. ஸோ இவங்க தான் நம்ம ஊர்லேருந்து கிளம்புன நம்ம கேங்கு. ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டாங்க. வீட்டுக்கு ரிட்டன் வந்த உடனே அந்த நெய் இருக்கும் இல்லையா, அதை வந்து வச்சு சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு ஹொசூருக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அம்மா ஊருக்கு வந்த உடனே சர்வேஷா வந்து அவனோட ப்ளே திங்ஸ்லாம் வந்து எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். செம்ம குஷியாக இருக்கான். ஏன்னா அவங்க மாமா வந்து ட்ராவலில் இருக்கும்போதே வீடியோ காலில் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தான். ஸோ எல்லாத்தையுமே வந்த உடனே எடுத்து பார்த்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங்கும் ஆகிடுச்சு. கார்த்திகைக்கு விளக்கு போடணும் இல்லையா, சிவபெருமானுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்குலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எங்கேனாவது கோவில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மலை கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்புனோம். பட் ஹெவி டிராஃபிக்கு போக முடியல. அதனால் திருப்பி ரிட்டன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் டெம்பிள், அங்கேயும் சிவபெருமான்லாம் இருப்பாங்க, ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலபைரவர் தான் கடைசியாக கும்பிடணுமா? ஸோ பூஜையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் டெம்பிளுக்கு போனாலே மோஸ்ட்டாக என்னெல்லாம் வரும் அந்த மாதிரியான திங்ஸ் தான். சிப்ஸு, ஹல்வா, பேரிச்சம்பழம், டேட்ஸு இதெல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தோரணம் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது வந்து கட்டாகிடுச்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஒன்று வாங்கணுன்ட்டு. அன்எக்ஸ்பெக்டடாக அதுவும் எனக்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் குங்குமம், பிரசாதம், சாமி பிரசாதம்லாம் இருந்தது. அப்புறம் சர்வேஷாக்காவுக்கு அம்மா சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேர் கேர் வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.